ஹாய், வணக்கம். வெல்கம் டு மெட்ராஸ் மன்னார். இன்னைக்கு நம்ம கென் அண்ட் கேங்கோட டைரக்ஷனில் வெளியே வந்திருக்கிற யூத் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அந்த படத்தோட ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது. டு ஸ்டார்ட் வித், இந்த படம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஒரு அப்பா அம்மா பையன், தேவதர்ஷினி, சுராஜ் வெஞ்சாரமோடு கென். கென்னுக்கு வந்து வாழ்க்கையில் என்ன ஒரு ஆம்பிஷன் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் லைஃப்லேயே லவ் பண்ணிட்டு அதை காலேஜ் லைஃப்பில் கண்டினியூ பண்ணி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு போகிறாரு. ஒரு நம்ம சர்ப்ரைஸுக்கு அவர் ஒரு 3 பொண்ணுங்களை லவ் பண்ணுறாரு. அதை கிடைக்கிறதுக்கு ஒரு கேங்கு. ஸோ இதுதான் வந்து படம். அதுக்கு வச்சு எப்படி நகர்றதுன்றது தான் படம். இதில் என்னென்னா, இவர் ஆஸ் யூஷுவல் எப்பயுமே வந்து நல்லா படிக்காத பையன் தான். எல்லா பசங்களும் இருக்கிற மாதிரி, ஸ்கூல் லைஃப்பில் இருக்கிற மாதிரி நல்லா படிக்காத பையன். ஸோ ஃப்யூச்சரில் என்ன ஆச்சு அங்கிறது தான் கதை. ஸோ தேவதர்ஷினி வந்து தன்னோட ரோலை வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சப்போர்ட்டிங்காக பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் ஹெட்மிஸ்ட்ரஸாக வர நளினி ஆகட்டும், அதே மாதிரி சுராஜ் வெஞ்சாரமோடு, முக்கியமாக அந்த ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகிற ஒரு சீன் இருக்குது, தேவதர்ஷினியும் சூராஜும். அந்த சீன் ரொம்ப பிரமாதம் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு சூராஜ் வெஞ்சாரமோடு. ஆஸ் யூஷுவல் அவர் நல்ல ஆக்டர் தான். அது மறுபடியும் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு சான்ஸ் எடுத்திருக்காரு. அதே மாதிரி தேவதர்ஷினியுமே வந்து கலகலகலன்னு ஒரு ஒரு வெகுலியான தாய் எப்படி இருப்பாங்களோ அவங்க, அதே மாதிரி அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்து சுராஜ் கேட்கும்போது ஒரு ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுவுமே நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக்காகவே கொஞ்சம் போகுது. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்லையும் கொஞ்சம் லேக் இருக்குது. பட் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த பசங்க இந்த ஸ்கூலு இப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாலுமே எண்டில் வந்து முடிக்கும்போது வந்து ஒரு மெசேஜோடு முடிக்கிறாரு. பெரிய மெசேஜ்லாம் கிடையாது, சிம்பிளாக ஒரு படிப்பு தான் ஒருத்தனுக்கு முக்கியன்றதை வச்சு பேஸ் பண்ணி முடிக்கிறாங்க. அது வந்து எப்படி ட்ராவல் ஆச்சு அங்கிறது தான் வந்து கதை. படம் வந்து ஓவரால் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா எப்படின்னா, ஜிவியோட மியூசிக் வந்து நல்லா இருக்குது, நல்லா எடுபட்டுருக்கு படத்துக்கு. அது ஒரு பயங்கரமான சப்போர்ட்டிங் ஃபேக்டராக இருக்கும். சுராஜ் வெஞ்சாரமோடு எப்படி ஒரு சப்போர்ட்டிங் ஃபேக்டராக இருக்காரோ, அதே மாதிரி மியூசிக்கில் வந்து அவர் நல்லாவே பண்ணியிருக்காரு. கென் கர்ராஸோட ஆக்டிங் வந்து ஓகே, மீன் இந்த படத்துக்கு வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக அவர் அசுரனில் பார்த்து இந்த படத்தில் வந்து ஒரு சோலோ ஹீரோவை பார்க்கும்போது நல்லா பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். மொத்தத்தில் அவர் வந்து அவர் டைரக்ஷன் வைஸ்லையுமே சரி, ப்ளஸ் இந்த படத்தோட ஆக்டிங், ஹீரோவாக நடிச்சதுமே சரி நல்லாவே பண்ணியிருக்கார். ஓவரால் இந்த படம் எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்மே லேக்ஸ் இருந்தாலுமே, அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலுமே பியூர் ஸ்கூல் லைஃப், 11th and 12th லைஃப் தான் அந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. அந்த 11th and 12th வந்து அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அந்த வர லவ், இதுதான் வந்து படம். மொத்தத்தில் படம் எப்படி இருக்குன்னா, ஓகே ஒரு வாட்டி பார்க்கலாம்ன்ற மாதிரி தான் இருக்குது. படம் வந்து அவ்வளோ மொக்கன்னு சொல்ல முடியாது. ஓகே பார்க்கலாம் ஒரு வாட்டி. நன்றி, வணக்கம்.